குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கு இணைந்த உருவங்களின் கன அளவு மற்றும் புறப்பரப்பு பற்றி பார்க்கலாம். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட திண்மங்களை இணைப்பதன் மூலம் கிடைக்கும் ஒரு திண்மம் இணைந்த உருவம் எனப்படும். சரியா? அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம தனித்தனியாக பார்த்தோம். உருளை, கூம்பு, கோலம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ என்னன்னா இரண்டு உருவங்கள் என்னதாகுது, கம்பைன்ட் ஆகுது. இப்போ பாருமா, இப்போ பனிக்குள் இந்த கோன் இது பாரு, கீழே கூம்பு, மேலே என்னமா அரைக்கோளம். சரியா? அதே மாதிரி சர்க்கஸ் கூடாரம், கீழே உருளை, மேலே என்ன இருக்கு, கூம்பு. இந்த மருந்து குப்பி பாரு, மத்தியில் உருளை இருக்குது, இங்கே ஒரு அரைக்கோளம், இங்கே ஒரு அரைக்கோளம். அதே மாதிரி இந்த தஞ்சாவூர் பொம்மை கீழே என்ன வடிவத்தில் இருக்கும், அரைக்கோள வடிவத்தில் இருக்கும், மேலே கூம்பு வடிவத்தில் இருக்கும். சரியா? இப்போ இங்கிலீஷ் மீடியம் பாருமா, டெஃபினிஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. A combined solid is said to be a solid formed by combining two or more solids. புரியுதாமா? எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு புரியுதுல்ல? இப்போ நம்ம கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 7.24 பார்க்கலாம். ஓர் உருளையின் மீது ஓர் அரைக்கோளம் இணைந்தவாறு உள்ள ஒரு பொம்மையின் மொத்த உயரம் 25 சென்டிமீட்டர் ஆகும். அதன் விட்டம் 12 சென்டிமீட்டர் எனில் பொம்மையின் மொத்த புறப்பரப்பை காண்க. சரியா? மொத்த புறப்பரப்பு. இப்போ இதில் என்ன உருவம்லாம் கொடுத்துருக்காங்க, உருளை, அரைக்கோளம். சரியா? இப்போ கொஸ்டின் இங்கிலீஷில் பாருங்க. எக்ஸாம்பிள் 7.24. A toy is in the shape of a cylinder surmounted by a hemisphere. The height of the toy is 25 cm. Find the total surface area of the toy if its common diameter is 12 cm. சரி, இப்போ இங்கே ரெண்டு சிலிண்டர், ஹெமிஸ்பியர். சரியா? இப்போ இரண்டு உருவங்கள் கொடுத்ததுனால அந்த இரண்டு உருவங்கள் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், எழுதிக்கிறோம். பாரு, இந்த இரண்டு உருவங்களை நம்ம அட்டவணைப்படுத்திக்கிறோம். இப்போ உருளை, அரைக்கோளம். சரியாம்மா? சிலிண்டர், ஹெமிஸ்பியர். இப்போ இந்த படத்தை நம்ம ரஃபாக இல்லை போட்டுக்கிறோம். பாரு, படத்தை ரஃபாக போட்டுக்கிறோம். கவனி, இப்போ உருளை, அதுக்கு மேலே அரைக்கோளம் இருக்குது. சரியா? இப்போ பாருங்கம்மா, இதோடைய விட்டம் கொடுத்துருக்காங்க. விட்டம் எவ்வளோ, 12 கொடுத்துருக்காங்க. சரியா? விட்டம் 12. அப்போ ஆரம் அதில் பாதி. அந்த பொம்மையினுடைய மொத்த உயரம் 25 கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போது இந்த அரைக்கோளத்தை பொறுத்த வரைக்கும் இதிலிருந்து எங்கேனாலும் அந்த ஆரம் சமமாக தான் இருக்கும். இப்போ இதுவும் ஆரம் தான், இங்கேயும் என்னது ஆறு தான் இருக்கும். சரியா? அப்போ நமக்கு பொம்மையினுடைய மொத்த உயரம் 25 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன தேவை, உருளையின் உயரம் வேணும். இப்போ உருளையின் உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மொத்த உயரத்திலிருந்து இந்த இது நம்மளுக்கு தேவையில்லை. இந்த அரைக்கோளத்தினுடைய உயரம் அதை என்ன செஞ்சிடலாம், கழிச்சிடலாம். இப்போ 25லேருந்து 6 கழிச்சிடலாம். அப்போ எவ்வளோமா கிடைக்குது, 19. அப்போ உருளையினுடைய உயரம் எவ்வளோ, 19. சரியா? இப்போ கொடுத்துருக்க கண்டிஷன் எழுதியிருக்கிறோம். விட்டம் 12, அப்போ ஆரம் அதில் பாதி, உயரம் மொத்த உயரத்திலிருந்து இந்த அரைக்கோளத்துக்கு வர்ற இந்த ஆரம் இது நம்மளுக்கு கழிக்கிறோம். சரியா? ஆரத்தை கழிச்சோம்னா 19 சென்டிமீட்டர். அரைக்கோளத்துக்கும் அது விட்டம் 12, ஆரம் 6 சென்டிமீட்டர். சரியா? இப்போ இதனுடைய புறப்பரப்பு கேட்டிருக்காங்க. அப்போ புறப்பரப்புன்னா என்ன அர்த்தம், வளைபரப்பு. சரியாம்மா? அப்போ உருளையின் மொத்த புறப்பரப்பு. சரியா? உருளையினுடைய வளைபரப்பு பிளஸ் அரைக்கோளத்தின் வளைபரப்பு பிளஸ் உருளையின் அடிபரப்பு. அதாவது இது என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த பொம்மையின் மொத்த புறப்பரப்பு. சரியாம்மா? எதோடைய மொத்த புறப்பரப்பு, பொம்மை. சரியா? பொம்மையின் மொத்த புறப்பரப்பு. இப்போ பொம்மையின் மொத்த புறப்பரப்பு, உருளையின் வளைபரப்பு, அரைக்கோளத்தின் வளைபரப்பு, அடுத்தது உருளையினுடைய அடிப்பரப்பு. அடிப்பகுதியில் இருக்குல்ல, புரியுதா? அந்த படத்தை பாரு. உருளையினுடைய வளைபரப்பு, அரைக்கோளத்தின் வளைபரப்பு, அடுத்தது உருளையினுடைய அடிப்பரப்பு. சரியா? இப்போ பாரு, இப்போ உருளையின் வளைபரப்புக்கு ஃபார்முலா சொல்லுங்க. இங்கிலீஷ் எழுதிக்கிறீங்க. TSA of the toy, CSA of the cylinder, CSA of the hemisphere plus base area of the cylinder. சரியா? இப்போ உருளையினுடைய வளைபரப்புக்கு என்ன ஃபார்முலா, 2/RH பிளஸ் அடுத்தது ஹெமிஸ்பியர், அதாவது அரைக்கோளத்தின் வளைபரப்புக்கு 2πr². அடுத்தது ஏரியா ஆஃப் த, அதாவது அடிப்பரப்பு வட்ட வடிவத்தில் இருக்கும். அப்போ πr². சரியா? இப்போ இது 2/r², இங்கே ஒரு πr². அப்போ என்ன எழுதிடலாம், 3/r² எழுதிடலாம். இப்போ இங்கே பாரு, ஆரம் சேம் தான், இங்கேயும் இருக்குது, பை இருக்குது. அப்போ என்னது எடுத்துக்கலாம், பை வெளியே எடுத்துடலாம், ஒரு ஆரத்தை எடுத்துடலாம். மீதி அப்போ என்ன இருக்கும், πr இங்கே எடுத்துட்டோம், இங்கேயும் πr எடுத்துட்டோம். அப்போ மீதி ஒரே ஒரு ஆர் இருக்குது, இங்கே 2h இருக்குது ப்ளஸ் 3r. புரியுதாமா? பொதுவாக வெளியே எடுக்கிறோம்.
சரியா? அப்போ பையோட மதிப்பு என்ன? 22/7 இன்ட்டு ஆரோட மதிப்பு 6 இன்ட்டு 2 இன்ட்டு ஹெச்சோட மதிப்பு எவ்வளோ? 19 ப்ளஸ் 3 இன்ட்டு ஆரோட மதிப்பு 6. இப்போ 2 19 38 ப்ளஸ் 3 18. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம கூட்டினோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுமா? 56. இப்போ 22 இன்ட்டு 6 இன்ட்டு 56/7 அடி கொடுத்துட்டோம்னா 8. இப்போ இதை பெருக்கியிருக்கோம். பெருக்கினா நம்மளுக்கு என்னமா கிடைக்குது? 1056. அப்போ பொம்மையின் மொத்த புறப்பரப்பு 1056 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. இந்த அளவு கண்டிப்பாக நம்ம எழுதணும். சரியா? டிஎஸ்சி ஆஃப் தி டாய். இப்போ என்னதான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபார்முலா அந்த பொம்மையிலே என்ன உருவெல்லாம் ஜாயிண்டாக இருக்குங்கிறத கவனமாக எழுதிட்டு அதுக்குரிய ஃபார்முலாவை கரெக்டாக போட்டு இந்த மதிப்புகளை கவனமாக பிரதியிட்டோம்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுதாம்மா? தேங்க்யூ.